அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் தோல் பொருட்களில் 40% தமிழ்நாட்டில் உற்பத்தியாகிறது. 17,000 கோடி ரூபாய்க்கான தோல் பொருட்களின் ஏற்றுமதியானது அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிப்படைந்திருக்கிறது. 50% வரியானது இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டுள்ள சூழலில் தற்போது தோல் பொருட்களின் ஏற்றுமதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் தோல் பொருட்களில் 40% தமிழ்நாட்டில் உற்பத்தியாவது குறிப்பிடுகிறது. இந்த அமெரிக்காவின் அந்த 50% ட்ரம்ப் வரி விதிப்பு காரணமாக குறிப்பாக கூற வேண்டுமென்றால் அந்த தோல் மற்றும் தோல் அல்லாத காலனி துறைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் சார்? என்ன மாதிரி விளைவுகள் இது ஏற்படும்? தோல் தொழில் நம்ம இப்போது ஆல்மோஸ்ட் 25% அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். இது $5 பில்லியன் நம்ம டோட்டலாக இந்தியாவிலேருந்து பண்ணுறோம். அதில் இங்கே 40% நம்ம பண்ணுறோம். அதில் இங்கே மறுபடியும் 20%, நம்ம 25% நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறோம். அந்த அளவுக்கு ஏற்றுமதி பாதிக்கும் 50%. ஏற்கனவே அவங்க எல்லாமே அந்த 25% எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கையில் இருந்து விலையை குறைக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு துறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்றுமதி அளவு மட்டுமல்லாமல் வேலைவாய்ப்பும் அதிகம் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பெரிய அளவு வேலைவாய்ப்பு பாதிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த தோல் அல்லாத தோல் காரணி துறையில் பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு பாதிக்கும் சார்? வேலைவாய்ப்பு வெகுவாக பாதிக்கும். கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 50% அளவுக்கு நம்ம தொழில்துறையில் பாதிப்பு ஏற்படும். இது தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தா 2 லட்சம் பேருக்கு மேலே நம்ம வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கோம் இந்த கிளஸ்டரில். அது பாதிக்கும் 50% அளவுக்கு பாதிக்கும். 2 லட்சம் இப்போதைக்கு 2 லட்சம் பேர்த்துக்கு கொடுத்தீங்க. அதுபடி பார்த்தா இப்போ 1 லட்சம் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படும் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது சார். 1 லட்சம் வேலைவாய்ப்புகள் பாதித்தா இங்கே இருக்கிற அந்த உற்பத்தியும் அந்த அளவுக்கு பாதிக்கப்படும். அதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? மத்திய அரசு மாநில அரசு இதுக்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள்? அதாவது இப்போ இருக்கிற இதுக்கே நம்ம பார்த்தோம்னா நமக்கு இருக்கக்கூடியது 50%க்கு இழப்பு 1 லட்சம். பட் புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு இங்கே வராங்க இல்லையா, அவங்களும் வர்றது பாதிக்கும். அது பாதிக்கிறத நிறுத்தணும்னா தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து சில சலுகைகள் நமக்கு தரணும். சலுகைகள் அதாவது நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கோம். இந்த பீரியடில் ஏதாவது சம்பளமோ எதுவோ அந்த தொழிலாளர்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கு மாதம் ஒரு தொகையை கொடுத்தா நம்ம மறுபடியும் இது ரெடி ஆகிற வரைக்கும் இதே இதில் நம்ம அவங்கள ரீட்டைன் பண்ண முடியும், வைத்துக்கொள்ள முடியும் பணிக்கு. அதுவும் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் நம்ம இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், அதே மாதிரி கொஞ்சம் கேஷ் சப்சிடிஸ், இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கேட்டிருக்கிறோம். தமிழக அரசும் அந்த விதத்தில் ஏற்கனவே முதலமைச்சரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு டெல்லிக்கு. இப்போது தமிழகமும் கொஞ்சம் அதை கருத்தில் கொண்டு செயல்படுத்தினாங்கன்னா நன்மையாக இருக்கும். நான் லெதர் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தான் இந்தியாவிலே அதிக அளவு முதலீடு இருக்கிற ஒரு மாநிலமாக இருக்குது. அதிக அளவுக்கு தொழிற்சாலைகள் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் இந்த வெளிநாட்டு முதலீடுகள் வர்றதுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் சார்? அந்த மாதிரி ஏதாவது விளைவுகள் ஏற்படும்? கட்டாயமாக ஏற்படும். ஏன்னா எல்லாருடைய பிராண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் பிராண்ட்ஸ் தான். அமெரிக்கன் பிராண்ட்ஸ் இங்கே கொண்டாந்து முதலீடு பண்ணுறவங்கலாம் தாய்வான் முதலீட்டாளர்கள் இங்கே முதலீடு பண்ணுறாங்க. அந்த முதலீடுகள் டெஃபினட்டாக குறையும். ஏன்னா மற்ற கண்ட்ரி, நெய்பரிங் கண்ட்ரி, நமக்கு பங்களாதேஷ், மறுபடியும் வியட்நாம், இந்தோனேஷியா, இங்கெல்லாம் நம்மளை விட கம்மியான வரி விதிப்பு இருக்குது. அதனால் அங்கே போகிறதுக்கு தான் முனைவாங்க. இங்கே வர்றது குறையும். இல்லைன்னாலும் இங்கே வர்றதுங்கிறது தாமதப்படுத்தப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.